வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி அண்ட் டெட் பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. இன்னைக்கு நடந்த டெட் பேப்பர் 1 டெஸ்ட்டுக்கான முழு ஆன்சர் கியூம் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சர் கீ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய ஆசிரியர்கள் ஓகேவா அவங்க இறுதிப்படுத்தின வினாக்களுடைய விடைகள் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் வந்திருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீயோட மேக்ஸிமம் நம்மளுடைய ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அனைத்தையும் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ இப்போ நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக அனைவரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட்டோட நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஹவு ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா காஞ்சி எக்ஸலண்ட் உடைய கிளாஸ்ல நடத்தினதெல்லாம் எந்தெந்த கொஸ்டின் ரிப்ளிகேட் ஆயிருக்கு. லைக்வைஸ் காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தினுடைய டெஸ்ட் சீரீஸ்ல எது ரிப்ளிகேட் ஆயிருக்கு. லைக்வைஸ் பார்த்தீங்கன்னா காஞ்சி எக்ஸலண்ட் உடைய நோட்ஸ் எது ரிப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவிடென்ட்டோட இங்க நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க கண்டிப்பா நம்ம வீடியோஸ், நம்ம கிளாஸ், நம்ம டெஸ்ட் சீரியஸ் இது அட்டன் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா 82ன்றது 100 மார்க் கண்டிப்பா 100 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டுக்க முடியும். ஓகேவா? ஸோ மூவ் பண்ணலாமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே. ஸோ ஆன்சர் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூற்று மற்றும் காரணம். ஓகேவா? அப்ப கூற்று காரணம் பொறுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம தேடணும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம சார் நடத்திருப்பார். சைக்காலஜி சார் நம்ம கிளாஸ்ல நடத்தினது அப்படியே டிட்டோவா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் என்னன்னு படிச்சிடலாமா? ஸோ கூற்று மொழி வளர்ச்சி அடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சி அடைகிறது. ஓகேவா? காரணம் மொழி வளர்ச்சி அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஓகேவா? ஸோ இது இரண்டும் கூற்றும் சரி காரணமும் சரி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஓகேவா? கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் காரணம் அமைகிறது. ஓகேங்களா? அப்போ இது டைரக்டா நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க கிளாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோட்ஸ்ல இதை நம்ம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? தேர்ட் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம்னா தான் நம்ம கிளாஸ் முடிக்க முடியும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சி எக்ஸலண்ட் வீடியோல கிளாஸஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும். ஸோ ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஃபோர்த் ஒன், கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுடைய கிளாஸ்லயும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ்லயுமே காஞ்சி எக்ஸலண்ட் நோட்ஸ்லயுமே உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி வைகாட்ஸ்கி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன். ஸோ இது அப்படியே நீங்க கிளாஸ் நம்ம நோட்ஸ் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னும் போது ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஹைலைட் பண்ணி அந்த பாயிண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாற்றிக் கொள்வது மற்றும் ஒருவர் மற்றொருவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது தொடர்புடைய விளையாட்டாகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பாம்பே தொடர்புடைய விளையாட்டாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமையாகும் என வரையறுத்தவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட். ஓகேவா? ஸோ இந்த வரையறையை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆல்போர்ட். இதுவும் நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 பட்டியல்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 பட்டியல்களை ஓகேவா பொறுக்கணும், கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2ஓட நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிரிட்டினிசம், சோமா, அனிமிசம் அண்ட் குள்ளத்தன்மை
ரைட்டா? ஸோ இது பட்டியல் 2ல எல்லா பொருட்களும் உயிருள்ளவை என்று நம்புதல், தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பது, வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக சுரப்பது, நியூட்ரானின் உடல் பகுதி. ரைட்டுங்களா? இதை நம்ம மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கான விடை என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? ஏக்கு 2, பிக்கு 4, ஓகேவா, சிக்கு 1, டிக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல சி பொருத்தமாக இருக்கும். ஓகேங்களா? மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ்ல எடுத்த ஒரு டேட்டா தான். உயிரியல் தனிநபர் ஒருவர் மனிதருக்காக மாற்றம் படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி சமூக வளர்ச்சி ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்றை இரண்டோடு கேவா. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து 2 பட்டியலை கொடுத்துட்டு நம்மளை வந்து பொருத்த சொல்றாங்க. 2 லிஸ்ட்டை கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து பொருத்த சொல்றாங்க. ஸோ லிஸ்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா டால்மேன், லெவின், பாண்டுரா, கேவா, கார்லஸ் ரோஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து பர்சனலாக டேட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுடைய தியரிஸ் என்னென்ன அப்படின்றது தெளிவாக நம்ம நோட்ஸில் இருக்கும், காஞ்சியோட நோட்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கள கோட்பாடு, பரிசோதனை முறை கோட்பாடு, குறியீட்டு கற்றல் மற்றும் சமூக கற்றல். ரைட்டா? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டால்மென் வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு கற்றல். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா கள கோட்பாடு லெவினுக்கு. தென் வந்து பாண்டுரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சிக்கு வந்து சமூக கற்றல். தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 4வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஸோ ஆன்சர் டெல்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன. ஓகேவா? ஸோ இதுவுமே நம்ம வீடியோலுமே கொடுத்துருக்கோம். லைக்வைஸ் வந்து நம்ம நோட்ஸ்லுமே இந்த ஃபேக்ட் வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேவா? என்ன ஒண்ணுன்னா வந்து டைரக்ட்லி இன்டைரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸில் வந்து இதில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எவிடென்ட்டோட கொடுக்கணுன்றதுனால தான் வந்து இப்போ என்ன சொல்றது, நம்ம ஈவன் இப்போ நம்ம சொல்லலாம் இது வந்து நாங்கள் டெஸ்ட் சீரீஸில் இதெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஞ்சி எக்ஸலண்ட் உடைய டெஸ்ட் சீரீஸ்ல எந்தெந்த கொஸ்டின் ரிப்ளிகேட் ஆயிருக்கு, காஞ்சி எக்ஸலண்ட் உடைய நோட்ஸ்ல இது ரிப்ளிகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்க அது எவிடென்ட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்க. கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன. ஆன்சர் பாம்பே. புலன்காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் பொது உடைமைப்படுத்துதல். ஓகேவா? ஸோ பொதுமைப்படுத்துதல் அப்படின்றது இதற்கான விளக்கம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். 11th ஒன். பியாஜெவின் அறிதிறன் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும்? இதற்கான விடை மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோவில் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல அந்த லேர்னிங் கிளாஸஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்காலஜியில் சார் வந்து என்னென்ன நடத்தினாரோ அது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நீங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி சொன்னது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஓகேவா? நம்ம கவுண்டிங் போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் கீ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கு. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றது நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. ஸோ காஞ்சி எக்ஸலண்ட் உடைய சேவை தொடரும். ஓகேவா? நம்ம கொஸ்டினை தொடரலாம். ஓகேங்களா? சரி. கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்தவும். ஓகேவா? ஸோ காஞ்சியுடைய நோட்ஸ்ல இருக்கும். ரைட்டா? இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துக்காட்டுதல்களின் பகுப்பாய்வு. ஓகேவா? ஸோ வந்து ஏபிசிடி எல்லாமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பி வந்து சரிபார்ப்பு அல்லது சோதனை செய்தல், சி வந்து பொதுமைப்படுத்துதல், டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுதல். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எல்லாமே ஆன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஏசிபி இதுக்கான விடை ஏ இஸ் த ஆன்சர். ஓகேவா? 12க்கு ஏ இஸ் த ஆன்சர். டிஏசிபி இப்படி தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஓகேவா? 13வது. கீழ்கண்டவற்றுள் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவுடன் நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது? ஓகேவா? ஸோ காமன் பீப்புள் ஈவன் வந்து நம்ம யாரு வேணாலும் இதை வந்து சரியா யோசிச்சோம்னா இதுக்கான விடையை நம்ம சொல்லிடலாம்.
இது வந்து சமூக நுண்ணறிவு. ஓகேங்களா? ஸோ சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 14, அதாவது வந்து டி சீரீஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கும் கருத்து புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். ரைட்டா? ஆன்சர் ஏ. ஓகேவா? தெளிவா நம்மளுடைய நோட்ஸ்லயும் இருக்கு, பிளஸ் வந்து நம்மளுடைய டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா காஞ்சியோட டெஸ்ட்லயுமே இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்டா கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு டவுட்னா நம்ம நோட்ஸை போய் எடுத்து பாருங்க, நம்ம வீடியோஸை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து பப்ளிக்லயும் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணக்கூடிய காஞ்சியுடைய கிளாஸ்ல வந்து இந்த பேப்பர்ல ஜாயின் பண்ணக்கூடிய அனைவருக்குமே, ஓகேவா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட வந்து ஒரு 700-800 மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரீச் ஆயிருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம். குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இணைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறை ஆப்ஷன் பாம்பே செயல்பாட்டு விதி. ஓகேவா? சோ இதுக்கான விடை ஆப்ஷன் பி செயல்பாட்டு விதி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து மூவ் பண்ணலாம். 16, கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல். கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் என்பது ஆப்ஷன் சி அறிவு உருவாக்க கோட்பாடு. ரைட்டுங்களா? அறிவு உருவாக்க கோட்பாடு காஞ்சி எக்ஸலன்ட் கிளாஸஸ்ல இது நீங்க பார்க்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் 17, கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எது? உருவம் வரைதல் சோதனை. ஆன்சர் டெல்லி. சோ படைப்பாற்றல் சோதனை வராது, மாற்றுப்பயன் சோதனை, சான்றுகள் சோதனை வராது. இதுக்கான விடை ஆப்ஷன் டி உருவம் வரைதல் சோதனை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் 18, 18வது கொஸ்டின். டேஸ் ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகத்தலை அதிகப்படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகிறது. இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா தைராக்சின். ரைட்டுங்களா? ஆன்சர் டெல்லி. நம்மளுடைய நோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நோட்ஸ்லயோ இல்ல வீடியோஸ்லயோ கொஸ்டின்ஸ்லயோ வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா? இதுமே நம்மளுடைய கான்ஜெக்ஷனுடைய புக்கு. ஓகேவா? நம்ம புக் ஒன்று பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தனித்தனியாக வந்து யூனிட் வைஸா மெட்டீரியல் கொடுத்தோம். அந்த மெட்டீரியலை வந்து இது மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேவா? குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையினை உள்ளடக்கி தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு 3 முதல் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா அப்படியே இருக்கும். நம்மளுடைய நோட்ஸ்ல அப்படியே கொடுத்துருப்போம். இந்த வயது வரம்பு இதுவும் அப்படியே கொடுத்துருப்போம். ஓகேவா? இந்த ஆப்ஷன் கூட மாறாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதற்கான விடை ஆன்சர் பாம்பே. ஓகே, நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. சோ இதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் வராது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு மட்டும் வராது, மற்றவர்களுடன் முரண்படுதல் மட்டும் வராம 2, 3, 4 எல்லாமே வரும். ஓகேவா? குழு வேலைகளில் ஈடுபடுபவர், கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குபவர், தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர். ஓகேவா? சோ இதற்கான விடை ஓகேவா இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு சி இஸ் த ஆன்சர். 2, 3, 4 மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ஆளுமையின் வகையில் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஏ கிரச்மர் மற்றும் ஷெல்டன். ஆன்சர் ஏ கிரச்மர் மற்றும் ஷெல்டன். ஓகேங்களா? ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் 22வது அடுத்த கொஸ்டின். இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 22வது கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியாக கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ரைட்டுங்களா? நம்மளுடைய நோட்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கு காஞ்சியோட கிளாஸ்ல. இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றம் அடைவதாக இருக்க வேண்டியதில்லை. ஓகேவா? சோ ஆன்சர் பாம்பே. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாம்பே. ஓகேவா?
ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் நம்ம போட போகிறோம். பட் வந்து மாணவர்கள் வந்து காஞ்சி எக்ஸலன்ட் படித்த மாணவர்கள் ஓகேவா டெஸ்ட் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து கீயை போடணுன்றதுனால வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் விளக்கத்தோட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார்? ஓகேவா? ஸோ மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் ஸோ ஏசிடி மட்டும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஆல்ஃபிரட் பீனே மட்டும் வர மாட்டார். ஓகேவா? ஸ்கின்னர், வைகாட்சகி அண்ட் வாட்சன் இவங்க 3 பேர் வருவாங்க. ஸோ விடை ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? அடுத்தது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காஞ்சி எக்ஸலன்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் மீட் பண்ணும்போது எக்ஸாம்பிளே நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஒரு குழந்தை தொடக்கப்பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சி அடைகிறது? ஆப்ஷன் ஏ நரம்பு மண்டலம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய நோட்ஸ்லையுமே இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 25, மொழியானது மனிதனின் எப்படிங்க மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகும், மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகும் என்று முன்மொழிந்தவர். ஓகேவா? சோமன்ஸ்கி. ஆப்ஷன் பாம்பே. ஓகேவா? நம்ம நோட்ஸ்ல போயிட்டு பாருங்க, காஞ்சியோட நோட்ஸ்ல அது தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது சமூக புன்னகை. ரைட்டா? சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது பிறப்பு முதல் 6 மாதங்களில். சமூக புன்னகை ஓகேவா? குழந்தை பிறந்ததுல இருந்து 6 மாதங்கள் வரைக்கும் சமூக புன்னகை உணர்ச்சியானது வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாம்பே, பிறப்பு முதல் 6 மாதங்கள் வரை. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போறோம். 27வது கொஸ்டின் நம்ம ரீச் ஆயிட்டோம் இந்த டெஸ்ட் டி சீரீஸ்ல. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ரைட்டுங்களா? ஸோ கூற்று 1, குழந்தை எதை தெரிந்து இருக்கிறதோ அதற்கும் பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி தான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். கூற்று 2 என்ன சொல்றாங்க? புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். ஓகேவா? ஸோ மேற்காணும் கூற்றுகளில் அடிப்படையில் கீழே உள்ள தெரிவுகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்றாங்க. இதை நம்ம சைக்காலஜி சார் வந்து நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 2வது கிளாஸ் வீடியோஸ்ல இருக்கும், நீங்க போயிட்டு பாருங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுகள் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் சரி. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் ஏ. ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது 28, எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இப்பருவத்தில் அடங்கும். எந்த பருவத்தில் அடங்கும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குமர பருவம். ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ காஞ்சி எக்ஸலன்ட் உடைய கிளாஸ் நோட்ஸ்ல அது இடம்பெற இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 29 டி சீரீஸ்ல 29th கொஸ்டின். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்று கொடுத்துருக்காங்க. அந்த 2 கூற்றுகளை வச்சு நம்மள வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கூற்று 1, உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையோடு சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. கூற்று 2, சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே ஆவார். ஓகேவா? ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டும் சரியானவை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? போத் த ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? தென் சைக்காலஜில கடைசி கொஸ்டின் பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஸ் என்கிறோம்? மனப்பான்மை. ஓகேவா? இது காமன் பீப்புள் கூட ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன் பாம்பே.
சைக்காலஜி படிச்சவங்க கண்டிப்பாக இது ஈஸியாக நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜி கொஸ்டின் ஓவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழுக்கான கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி புறநானூறு. நம்ம காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் வந்து காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பிற மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணி வந்து வாங்கியிருக்கீங்க. ரைட்டா? ஸோ அந்த புத்தகத்தில் இடம்பெற்றக்கூடிய கொஸ்டின் தான் வந்து இந்த 30ல் ஒரு 27 28 கொஸ்டின்ஸ் வந்து காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய புக்ஸில் என்ன இருக்கோ கண்டிப்பாக அது வந்து திரும்ப வந்து ரிப்ளிகேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம புக் எடுத்து கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவிடென்ட்டோட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? சரி, கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே இது வந்து எங்கள் காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய டிஎன்பிசி டெட்டு இன்ஸ்டிடியூஷனில் எல்லாமே டெஸ்ட் சீரீஸில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எது எது கிளாஸில் நடத்தணும், எது டெஸ்ட்டில் வந்துச்சு, எது டெஸ்ட்டில் நாங்கள் கொடுத்தோம், கொஸ்டினாக வந்து நாங்கள் டெஸ்ட்டில் எதெல்லாம் கொடுத்தோம், ப்ளஸ் நோட்ஸாக கொடுத்ததுல எதெல்லாம் கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ பிரித்து தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த இடத்துல வந்து உண்மையை மட்டும்தான் நம்ம பேசி நம்ம கிளாஸையும் எடுத்தோம். லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற எதுவும் கிடையாது. சரியா? ஸோ இதுக்கான விடை வந்து புறநானூறு. ரைட்? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்து 32வது கொஸ்டின் தமிழில். சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ கலை சொற்கள். ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ கலை சொற்கள். சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? ஓகேவா? ஸோ புக்கில் நம்ம ஹைலைட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய புக்கில் ஹைலைட் பண்ணியே சொல்லியிருப்போம். ரைட்டா? இதுக்கான ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. ரைட்டா? எத்தனை முறை நம்மளுடைய மாணவர்கள் இதை டெஸ்ட்டாக எழுதுனாங்கன்றதுக்கு கணக்கே கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஜிகேவும் சொல்லியிருப்போம், பயாலஜிலுமே வரும், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபிலுமே சார் நடத்திருப்பாரு. ஸோ ஆன்சர் பாம்பே சலீம் அலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்றவர். இதுக்கான ஆன்சர் பாம்பே கதே. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். கூற்று 1, 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. ஓகேவா? 2வது கூற்று, பயனிலை 2 வகைப்படும், அது தவறு. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. ஸோ அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. ஓகேவா? கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? ஆப்ஷன் பாம்பே சிலப்பதிகாரம். ஓகேவா? ஸோ நம்ம காஞ்சியுடைய புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி பாம்பே. ரைட்டா? நம்ம புக்கில் இருக்கு. ரைட்டா? சரி பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது. பாரதினால் இன்றாட பாட்டிசைத்து ஆடடா என்று பாடியவர் யார்? புதுவை சிவம். ரைட்டா? அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புதுவை சிவம் அவர்கள். ரைட்டா? நம்ம புக்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ரைட்டா? பாருங்க. ஸோ காய்விடத்து, சாற்றுங்கால், கண்ணோட்டம், வனப்பு. அது வந்து லிஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கூர்மிடத்து, வெறுப்போரிடத்து, அழகு, இரக்கம். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது. அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். தமிழ்ல நீங்க எந்தெந்த கொஸ்டின் பார்த்தாலும் டெஃபினட்டா வந்து காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய ரிப்ளிகேஷன், காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய கிளாஸ் வீடியோஸ் டெஃபினட்டா அதில் இருக்கும். நம்ம ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஐயா அவ்வளோ சிறப்பாக வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக பல தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நண்பர்கள் காஞ்சி எக்ஸலன்ட்ல இணைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய தமிழ் வீடியோ தான். ஓகேவா? நம்ம தமிழ் வீடியோவும் நம்ம மேக்ஸ் வீடியோவும் வந்து பப்ளிக்கில் போட்டதுனால தான் கண்டிப்பாக வந்து காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய புகழ் கண்டிப்பாக தமிழகம் எங்கும் பரவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐயாவுடைய கிளாஸும் சரி, நம்மளுடைய புக்ஸும் சரி, காஞ்சி எக்ஸலன்ட்டுடைய புக்ஸும் சரி, கண்டிப்பாக தமிழில் 30க்கு குறைஞ்சபட்சம் 25க்கு மேலே, 25லேருந்து 27 28 வரைக்கும் உங்களால் வாங்க முடியும்ன்ற ஒரு கேரண்டியை எங்களால் கொடுக்க முடியும்.
ஓகேவா? சரி, மூவ் பண்ணலாமா? பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை எனப்படும். ஓகேவா? கூற்று தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். காரணம் அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். கூற்று சரி, காரணம் சரி. இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணங்கள் கொஸ்டின் தான். கூற்று 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 1, கூற்று 2, கூற்று காரணம், இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகமாக கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ரைட்டா? ஒன்று என்பதை குறிக்க ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. ரைட்டா? இரண்டாவது கூற்று உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லும் வரும். கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. ரைட்டா? சோ ஆன்சர் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ரைட்டா? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? சி 4 வகைப்படும். ரைட்டுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் 42வது क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் வாக்குண்டம் என்று அழைக்கப்படுவது எது? சோ ஆப்ஷன் டெல்லி, மூதுரை. ஓகே, ஆப்ஷன் டெல்லி, மூதுரை. நம்ம காஞ்சி எக்ஸ்பெரிமெண்டோட புக்ல வந்து இது இருக்கும், மென்ஷன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 43 கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் இப்பாடல் வரிகள் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை ஆன்சர் டெல்லி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 44 கூற்று மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார். காரணம் இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். ஓகேவா? இதற்கு வந்து கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ ஆப்ஷன் பாம்பே. எந்த அளவுக்கு கொஸ்டின் நீங்க மீட் பண்றீங்களோ அதை விட அட்வான்ஸா ஒரு ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்திலையும் சரி நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய ஆசிரியர்களும் சரி உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது பாருங்க. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? ஆப்ஷன் சி தூது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இணைப்பு சொல் அல்லாதது எது? ஓகேவா? இணைப்பு சொல் அல்லாதது எது? ரைட்டா? ஏனெனின், அப்படியானால், அப்படி இல்லாவிட்டில், மட்டுமே. சரியா? இது மூன்றுமே இணைப்பு சொல். இணைப்பு சொல் அல்லாதது மட்டுமே. சோ ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஆன்சர் சி பிசிராந்தையார். ரைட்டுங்களா? சோ இந்த நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இப்ப இங்க இருக்கிறதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூற்று பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். ரைட்டா? சோ கூற்று இதுல சரி, ஆனால் காரணம் தவறு. சோ ஆன்சர் ஏ. ஓகேவா? இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் மாசு எனும் பொருள் தராத சொல் எது? மாசு எனும் பொருள் தராத சொல். ரைட்டா? சோ ஆப்ஷன் ஏ தூய்மை. ரைட்டா? சோ மாசுனா என்ன? அழுக்கு. ஓகேவா? சோ டஸ்ட், தூய்மையின்மை, அழுக்கு, கசடு, இது எல்லாமே மாசு குறிக்கக்கூடிய சொல். குறிக்காத சொல் தூய்மை. அது டைரக்ட் ஆப்போசிட் தானே. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அடுத்தது again லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்து நம்மள வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சோ இத மாதிரி வந்து புக்ல நம்மளுடைய காஞ்சி எக்ஸ்பெரிமெண்டோட புக்ல ஒரு 7 பக்கத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய புலவர்கள் ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து மாடர்ன் டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் புலவர்களை கொடுத்துட்டு ஆப்போசிட் சைட்ல வந்து அவங்களுடைய நூல்கள், அவங்களுடைய பத்திரிகைகள் அப்படி ஃபுல்லாவே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போயிட்டு பாருங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 எடுத்து தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ உங்களை ஏன் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கடுமையா உங்களை படிக்க வைக்கிறோம், உங்களை ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் கொடுக்குறோம், ஏன் டெஸ்ட் கொஸ்டின் வந்து அவ்வளவு டஃபா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க நடுவுல வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டீங்க.
இந்த அளவுக்கெல்லாம் சார் கொஸ்டின் வருமா சார், இந்த அளவுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டீங்க. ஆனா யார் யாரெல்லாம் நம்முடைய காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்தினுடைய டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் 1 டெட் பேப்பர் 1 வந்து அவ்வளவு எளிமையாக இருந்திருக்கும், அதை நீங்க உணரலாம். ஓகேவா? சோ இதுக்கான விடை வந்து பாருங்க, ஆப்ஷன் டெல்லி. பாரதியார் குயில் பாட்டு, பாரதிதாசன் தமிழ் இயக்கம், வாணிதாசன் கொடிமுல்லை, திருமுருகன் என் தமிழ் இயக்கம். ரைட்டுங்களா? சோ ஆப்ஷன் டி டெல்லி. நெக்ஸ்ட் 52. சரியான விடையை கண்டறிக. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை, அது என்ன? புத்தகம். சோ ஆப்ஷன் டி டெல்லி. இதற்கான விடை புத்தகம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். நம்மளுடைய ஐயா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்து இலக்கியம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்காக லாஸ்ட் 2 கிளாஸ் போட்டோம். ஓகேவா? அந்த கிளாஸ்ல ஐயா வந்து இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஆணித்தரமா அப்படியே சொல்லியிருப்பாரு. அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா திருமந்திரம். ஸோ ஆப்ஷன் ஏ. போதாத குறைக்கு நம்மளுடைய புத்தகத்திலுமே வந்து அந்த ஃபேக்ட் வந்து டைரக்டா இருக்கு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பி பாம்பே திரிசொல். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய புத்தகத்துல இதை பார்க்கலாம். அடுத்தது ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை. ஓகேவா? சோ கொஸ்டின் பாருங்க, ஞாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை அம்பு எய்தும் நிலையங்கள். சோ ஆப்ஷன் பி அம்பு எய்தும் நிலையங்கள். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், அசைநிலை கமா இசைநிறை பொருளில் வருவது டேஸ். ஓகேவா? அசைநிலை கமா இசைநிறை பொருளில் வருவது ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி, காஞ்சி எக்ஸலன்ட் உடைய புத்தகம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் டி மூதுரை. ஓகேவா? இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா மூதுரை, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 58 டி சீரீஸ்ல 58வது தமிழ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூற்று காரணங்கள் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. சரியா? கூற்று பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். ஓகேவா? சரிதான். அடுத்தது காரணம், பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னும் இதை விட அட்வான்ஸா நம்ம எப்படி கொடுத்திருப்போம், கூற்று காரணம் சரி, காரணம் சரியான விளக்கம் ஆகும். இந்த அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சுதான் நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல உங்களை பழக்கப்படுத்தியிருப்போம். ஆனா இவங்க வெறுமனே கூற்று சரி காரணம் தவறு, கூற்று தவறு காரணம் சரி, இப்படியே வந்து நம்மள சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த அளவு கொஸ்டின் வந்து நம்ம உங்களை தயார்படுத்தினதுனால தான் இது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ. ஓகே, அதற்கான விடை ஏ. நெக்ஸ்ட் அடுத்தது, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார் அவர்கள். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு ஜிகே கொஸ்டின், இது ஒரு ஐஎன்எம் கொஸ்டின், இது தமிழ்நாடு ஹிஸ்டரி கொஸ்டின், தமிழ் கொஸ்டின். ஓகேவா? எல்லா பகுதியிலுமே இதை பார்க்கலாம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள். ஓகேவா? சோ இது யார் சொன்னது? யுனெஸ்கோ அமைப்பு. ஓகேவா? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அவருக்கு இந்த அடைமொழியை கொடுத்தது யாருன்னா யுனெஸ்கோ பட்டியல், யுனெஸ்கோ அமைப்பு தான் அவருக்கு இந்த அடைமொழியை கொடுத்ததா நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது பொறுத்துக்க. சோ பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை, சிறிதாய் அமைந்திருக்கும் குளிக்கும் நீர்நிலை, நீர்வரத்து மடையின்றி மழை நீரே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. ஓகேவா? இதை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி. ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4 மற்றும் டிக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கான விடையா நம்ம பார்க்குறோம். இதோட தமிழ் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்க்கலாம். ஓகேங்களா? Which of the words in the list below does not take the prefix re? ஓகேவா? ஸோ இதற்கான விடை சி. காஞ்சி எக்ஸலன்ட் உடைய கிளாஸ்ல வந்து நம்மளுடைய சார் காளிபன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறம்பட வந்து
கிராமரை உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பார், இங்கிலீஷை டீச் பண்ணியிருப்பாரு. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கிளாஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதும். ஓகேவா, ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். ஓகேவா, ஐயாவோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. ஓகேவா, ஸோ அப்போ அவருடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அவர் கொடுத்தாரோ, உங்களுக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணாரோ, ஓகேவா, 30க்கு 30 அதுதான் வந்திருக்கு. கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில இப்போ தமிழ் சைக்காலஜியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா 27-28 சொன்னோம். ஆனால் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து சார் என்ன டிஸ்கஸ் பண்ணாரோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதை விட ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. சார் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாரு. சரி பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஆட் வேர்ட்ஸ் இன் த லிஸ்ட் பிலோ. ஓகேவா, ஸோ எனாமரஸ், ஜெகனாட்டிக், மார்வலஸ் அண்ட் மேசிவ். ஓகேவா, ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸை குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ மார்வலஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியக்கிறது. ஓகேவா, ஸோ ஒண்டர்ஃபுல், மார்வலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது. From the given option, choose the correct set of possessive adjectives. ஓகேவா, ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா, ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல இது டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். கான்ஜெக்ஷனுடைய இங்கிலீஷ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் டைரக்டாகவே இது இருக்கும். ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மை, அவர், ஓகேவா, ஸோ யுவர், ஹிஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஏ. Next, a dialogue is mostly dash language, whereas a speech is mostly dash language. ஓகேவா, ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஓகேவா, ஸோ ஃபார்மல், a dialogue is mostly formal language, whereas a speech is mostly informal language. ஓகேவா, ஸோ இதற்கான விடை ஏ. ஓகேவா, இதுவுமே நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ்லேயே மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது. What is the female, okay, what is the female of fox called? Choose the answer from the option given. Vixen. Option Bombay vixen. டைரக்டா நம்ம டெஸ்ட்ல கொடுத்துருக்கோம். டைரக்டா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்ல என்ன கொடுத்தோமோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் கூட மாறாம கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்மளுடைய புக்கு எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஜெக்ஷனுடைய இங்கிலீஷ் புக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த புக்கில் போயிட்டு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம கொடுத்த வந்து அந்த கண்டென்ட்டு கரெக்டாக கொஸ்டினில் ரிப்ளிகேட் ஆனதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட், டிகிரி ஆஃப் கம்பேரிஷன் கேன் பி மேட் யூசிங் த 3 ஃபார்ம்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ். இதற்கான விடை அட்ஜெக்டிவ். டெல்லி இஸ் த ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட். செலக்ட் த வேர்ட் ஃப்ரம் the option given to find the blank in the sentence below. Okay va, so growing plants, vegetables and flowers is called horticulture. Okay va, so ellame, okay va, so growing plants, vegetables, flowers, இது எல்லாமே வந்து வளரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் ஆஃப் irrelevant of agriculture, physiculture, sericulture அப்படி எல்லாம் ஒவ்வொரு வளர்ப்பை பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் பிளான்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடியது, ஜெர்மினேட் பண்ணக்கூடியது வந்து ஹார்டிகல்ச்சர்ல தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், நம்மள வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ டேஷ் ஆஃப் டாக்ஸ், ஏ டேஷ் ஆஃப் கீஸ், ஏ டேஷ் ஆஃப் ஃப்ளைஸ், ஏ டேஷ் ஆஃப் மியூசிஷியன்ஸ். ஓகேவா, ஒவ்வொன்றும் தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம சார் வந்து பேசியிருப்பார். ஓகேவா, ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன விளக்கம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா, ஸோ நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்லையுமே இதை உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சிஸ்டர் இன் லா ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன் லாஸ் கிடையாது, சிஸ்டர்ஸ் இன் லாஸும் வராது. ஆப்ஷன் டி பாருங்க, சிஸ்டர் இன்ஸ்லாவும் வராது. ஓகேவா, ஸோ ஆன்சர் சிஸ்டர்ஸ் இன் லா. ஓகேவா, சி இஸ் த ஆன்சர். நம்ம டெஸ்ட் சீரிஸுமே ரிப்ளிகேட் ஆயிருக்கு, நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, மேட்ச் த சீசன் இன் த லிஸ்ட் 1 with the changes noticeable in the trees in list 2. ஓகே, choose the answer from the options given. List 1 summer, spring, winter, autumn. Then list 2
trees have no leaves on them, trees shed their leaves, branches are full of new green leaves, and trees stretches their leafy branches towards the sun. Okay, so answer C. Okay, next. Okay, select the appropriate rhyme scheme in the given stanza. Choose the answer from the options given. Okay, relationship are the real wealth. Nurture them like your health. Show care and affection with all your zest. It will take care of the rest. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைமிங் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வெல்த்து ஹெல்த்து ரைட்டுங்களா? ஸோ ஜெஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா இது பிபி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஏபி. ஓகேவா? சாரி ஏஏ அண்ட் பிபி. ஓகேவா? ஏஏ அண்ட் பிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். Identify the sentence pattern of the sentence below from the option given. ஓகேவா? My father presented me a watch. ஓகேவா? So my father subject. ஓகேவா? presented கொடுக்குறாரு verb. ஓகேவா? me என்னது? ஓகேவா? so யாருக்கு கொடுக்குறாரு? me எனக்கு கொடுக்குறாரு. அப்ப indirect object. ஓகேவா? என்ன கொடுக்குறாரு? a watch. ஓகேவா? இது ஒரு direct object. ஓகே, subject verb indirect object and direct object. so option Delhi. ஓகேங்களா? Identify the writer of this quote. Writing is easy. All you have to do is cross out the wrong words. ஓகேவா? இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். நம்மளுடைய கிளாஸ்ல தெளிவா சார் இந்த குவாட்ஸை பத்தி ஒரு தனியா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய குவாட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டு கீழே யார் அவங்க சொன்னாங்க, பாரன் பஃபட் என்ன, ரஸ்கின் பாண்ட் என்ன, மார்க்கின் ட்வைன் என்ன, பிரான்சிஸ் பேக்கன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுதி போட்டிருப்பாரு. கைப்பட சாரி எழுதி போட்டிருக்காரு. நீங்க அதை போயிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு உங்களை வந்து ட்ரெயின் பண்ணமோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து உங்களுடைய வெற்றியை வந்து நீங்க உறுதிப்பட்டிருக்கீங்க. பேப்பர் 1ல ஓகேவா? நம்ம எலிஜிபிலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது choose the answer from the option given to the fill in the blank in the sentence below. All teachers liked Shireen because she was the dash student in the class. ஓகேவா? so he was the most studious student. more studious வராது, studious மட்டும் வராது, not studious மட்டும் வராது. so most studious. ஓகேவா? so option B Bombay. next, frame a suitable question for the given sentence. ஓகேவா? he drank coffee twice a day. okay, he drank coffee twice a day. so இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்? how often did he drink coffee? okay, how often did he drink coffee? okay, so option B Bombay. ஓகேங்களா? next, 76, choose a suitable conjunction from the given option to combine the sentence given the below. okay, mathematics is an interesting subject. it requires hard work and concentration. ஓகேவா? so என்ன கேட்டிருக்காங்க? combine the sentences. ஓகேவா? இந்த சென்டென்ஸ் வந்து கம்பைன் பண்றதுக்கான ஒரு வேர்டு. ஓகேவா? ஆஃப்டர் வராது, டில் வராது, பிகாஸ் வராது, பட். ஓகேவா? so mathematics is a subject, is an interesting subject, but it requires hard work and concentration. ஓகேவா? you can use the word but. right? next, 77, அடுத்தது which of the following sentences correctly punctuated? ஓகேவா? இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. பாரதி இஸ் எ தமிழ் poet. ஓகேவா? இதுதான் கரெக்டான. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து கரெக்டாக டாட் வைக்கணும். we live in India டாட் வைக்கல, சரியா? ஸோ அதனால வந்து ஆப்ஷன் பி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே லாஸ்ட்டாக டாட் வைக்கலன்றதுனால அந்த ஆப்ஷன் பியை வந்து இங்கே எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா? இதற்கான சரியான விடை பாரதி இஸ் எ
தமிழ் பாயிண்ட் தெளிவா இந்த மாதிரி வந்து ஒரு 50 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்காரு சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து டீச் பண்ணி கிளாஸ்லேயே வந்து அதை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காரு ஓகேவா யூ கேன் ரிவைஸ் த நம்ம வீடியோஸ் ஓகேவா சரி அடுத்தது rearrange the sentences in the correct order right Ravi first one Ravi reaches his office at 9 a.m. sharply. Second one, he finishes his work at 5 p.m. Third one, Ravi gets up early morning every day. The fourth one, he reads the newspaper every day. Okay. Choose the correct answer from the options given below. Okay, you can arrange the sentences like 3, 4, 1, 2. So answer could be 3, 4, 1, 2, A. Okay. Next. 79. Identify the abstract noun from the list below. Abstract noun. Okay. Box, pencil, tree. Okay. இதெல்லாமே abstract noun வராது. ஓகேவா ஸோ இது நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல டைரக்டா கொடுத்துருக்கோம் happiness. ரைட்டா C is the answer. Next. Choose the correct form of the verb within the bracket to fill in the blank in the sentence below. Choose the answer from the given options. She danced since the morning. ஓகேவா இது அப்படியே நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கும் இன்னும் கூட தெளிவா சொல்றேன் பாருங்க instead of using the word she we are using he danced study since in the morning. You can check it in our test series. Okay நம்ம டெஸ்ட் சீரிஸ்ல போயிட்டு நீங்க பாருங்க ஓகேவா சரி ஓகே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா has been studying. Okay has been studying answer Delhi. Okay next which figure of speech is defined in the sentence below choose from the given options. Okay the reception of a certain word or a pause at the beginning of successive lines of writing or speech anaphora. Answer C anaphora. ஓகேவா நம்ம டெஸ்ட்ல நீங்க வந்து அதை பலமுறை பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க got it next 82 team will usually orchestrate passes and dribbles so the ball travels up the field thereby helping them to score. Okay in the above sentences orchestrate refers to இந்த வார்த்தை எதை குறிக்குது ஓகேவா ஸோ corroborate அப்படின்னா உறுதிப்படுத்துதல் நம்ம தெளிவா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம் coordinate அப்படின்னா ஒன்று சேர்த்தல் congratulate அப்படின்னா வாழ்த்துதல் conjugateனா இணைத்தல் so based on the sentences ஓகேவா what they asking you means orchestrate ஓகேவா the correct answer must be coordinate so option B is the correct answer got it okay let's move அடுத்து பார்க்கலாம் 83 choose the clipped words for spectacles from the given options ஓகேவா so spectacles அதுக்கான சரியான clipped words வந்து specs right option C நாம காமன்லி யூஸ் பண்ற வார்த்தை தான் specs got it next அடுத்த question fill in the blank in the sentences below with the appropriate form of the verb in brackets choose the answer from the option given right ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தை ராகுலுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் அவ்வளோதான் அந்த பர்சனாலிட்டி வார்த்தை வந்து ராகுலை படுத்து விட்டுட்டு டேஷ் பேட் வில் சின்ஸ் பிராக்கெட்ல பேட் ஓகேவா வெல் சின்ஸ் 25th ஓவர் ஓகேவா ஸோ ராகுல் ஹேஸ் பீன் பேட்டிங் வெல் ஓகேவா ஸோ ஆன்சர் சி இதுக்கான கரெக்டான அந்த வார்த்தை வந்து ஹேஸ் பீன் பேட்டிங் ஓகேவா சரி டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு கேட்ட ஒரு क्वेश्चन தான் ரைட் அடுத்தது choose the next question choose the correct question tag for the statement below from the given options the teacher reminded her students to report early to school tomorrow she looked at them and said won't you ஓகேவா அதுக்கான கரெக்டான question tag என்ன won't you ஓகேவா so answer Delhi ரைட்டுங்களா answer Delhi next அடுத்தது identify the word in the list below which is correctly spelled
ஓகேவா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா ஆன்சர் பி. நெக்ஸ்ட் 87. Given below are two statements. Statement 1, a granary is a storehouse for the threshed grain. Statement 2, a cannery is a place where food is packed in cans and tins. Okay va, both the statements are correct. Rightங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா A, both the statements are correct. Next 88. Choose the answer from the options to fill in the blank in the sentence below. Words like it's, there is and that's are words with omitted letters which are replaced in written English with an apostrophe. These words are option C, contraction. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ல இடம்பெற்ற ஒரு கொஸ்டின் தான். ரைட்டா, நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான், இங்கிலீஷ் முடிக்க போகிறோம். ஓகேவா? மேட்ச் த ஓகேவா லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கீப் ஆன், கால் பேக், லுக் ஆஃப்டர், கெட் ரிட் ஆஃப். ஓகேவா? ஸோ டேக் கேர் ஆஃப், நம்ம பர்சனல் வெப் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ டேக் கேர் ஆஃப், எலிமினேட், டு கண்டினியூ டூயிங் சம்திங், டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஏக்கு 2 வரும். கீப் ஆன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட், கால் பேக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால். ஓகேவா? லுக் ஆஃப்டர், ஓகேவா, டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கெட் ரிட் ஆஃப், ஓகேவா, தென் டு கண்டினியூ டூயிங் சம்திங். ஓகேவா? ஸோ அதான் நம்ம பர்சனல் வெப்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பர்சனல் வெப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பர்சனல் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? தென் இங்கிலீஷில் லாஸ்ட் கொஸ்டின். given below are two statements. Statement 1, statement 2. A suffix is an affix which is placed before the root word. Okay? Statement 2, syllabification is the act, process or method of forming or dividing words into syllables. In the light of the above statements, choose the most appropriate answer from the option given below. The statement 1 is incorrect, but the statement 2 is correct. So answer Delhi. ஓகேவா? ஸோ இதோட இங்கிலீஷ் ஓவர். ஓகேவா? ஸோ சைக்காலஜி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் அண்ட் இவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் மேக்ஸ். மேக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ரைட்டா? அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றில் பெரிய எண் 11. ஆப்ஷன் பி 11. நெக்ஸ்ட் மேக்ஸில் அடுத்த கொஸ்டின் 7:5 then scope resolution operator x:25 எனில் x இன் மதிப்பு 35. ஸோ உங்களுக்கு மேக்ஸுக்கான விளக்கம் வீடியோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுவோம். ஓகே, இப்போதைக்கு ஆன்சர் கீ மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 35 நம்ம டெஸ்ட் சீரீஸ்லையுமே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஒரு லீப் வருடத்தில் சுதந்திர தினத்திற்கு அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் 69. ஸோ ஆப்ஷன் பி பாம்பே. ஆப்ஷன் பி பாம்பே. நெக்ஸ்ட், மிகச்சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையேயான வேறுபாடு. ஆன்சர் ஏ. ஓகேவா? ஆன்சர் ஏ 1. நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதன் ஒரு காரணி. ரைட்டா? ஸோ இந்த சம்முக்கான ஒரு காரணி. ஸோ ஆப்ஷன் சி 2p + 1. ஓகேவா? நெக்ஸ்ட், மேக்ஸ் என்பது, ஓகேவா, ஒரு ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் என்பது 13120819 எனில் சயின்ஸ் என்பது, அதுக்கான ஆன்சர் வந்து பாம்பே 19395145. ஓகே. நெக்ஸ்ட், என் சக்கரத்தில் உள்ள ஏபிசி மற்றும் டியின் மதிப்புகளை காண்க. இது அப்படியே டிட்டோவா நம்மளுடைய டெஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போயிட்டு பாருங்க. நம்மளுடைய கான்ஜெக்ஷனுடைய டெஸ்ட் சீரீஸில் இது அப்படியே வந்து இந்த டயக்ராம் கொடுத்துட்டு, இந்த வென் டயக்ராம் கொடுத்துட்டு, இன்னும் இதை விட அட்வான்ஸாலாம் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டோம். ரைட்டா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஏக்கு 16, பிக்கு 64,
C 256 and D 512. Okay. Next 96, 98, 300 kilogram divided by 100 kilogram. The answer 300 kilogram. Answer C. Okay. Next. அடுத்த question. 2020 ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை எனில் 2020 ஆண்டின் மே மாதம் முதல் நாள் புதன்கிழமை. ஆப்ஷன் டெல்லி. ஓகேங்களா? ஏறு வரிசையில் எழுதுக. கரெக்டா நம்ம கிளாஸ் நோட்ஸ்ல சார் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தார். அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகேவா? நீங்க போயிட்டு வந்து வீடியோஸ் எடுத்து பாருங்க. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல சரவணன் சார் வந்து மேக்ஸ் என்ன டீச் பண்ணாரோ ஓகேவா அந்த நோட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. ஓகேவா? சரவணன் சாருடைய நோட்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அவருடைய ஹோம்ஒர்க் அவர் கொடுத்த ஹோம்ஒர்க் மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாவே 30க்கு 30 கொஸ்டின் கண்டிப்பா போடலாம். ஓகேவா? நீங்க வீடியோஸ் எடுத்து பாருங்க. ஓகேவா? நம்ம ஜாயின் பண்ண ஆன்லைன் ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ண ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நீங்க நம்மளுடைய வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. டெஸ்ட் சீரிஸை பாருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒரு இடத்துல டைரக்டா இல்லைனா கூட இன்டைரக்டானாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த கொஸ்டினை நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? சரி, கீழ்காணும் அமைப்பில் அடுத்த வரும் எண் 2, 9, 28, 65, இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாம்பே 217. ஓகே. அடுத்து which is the greatest? ஓகேவா? எது பெரியது? ரைட்டா? இந்த நாலுத்துல எது பெரியதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டெல்லி 5 டெசி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 103 4x plus 5y equal to k என்பதன் தீர்வு 3,4 எனில் k இன் மதிப்பு காண்க. ஆப்ஷன் டெல்லி 32. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு வட்டமானது 12 சம அளவுள்ள வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மைய கோணம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய கிளாஸ் வீடியோஸ்ல இருக்கும். ஆப்ஷன் டெல்லி 30 டிகிரி 30 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3x plus 9 less than or equal to 12 x, x ஒரு இயல் எண்ணில் x இன் மதிப்பு 1. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பின்வருவற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. கொடுத்திருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அமைக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி. ஸோ அதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா டிபிசிஏ. ஆப்ஷன் பி. ஓகேவா? 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் உள்ள பட்டைகளை கொண்டு ஒப்பிடுவது. கூற்று 2, வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் பட விளக்கப்படம் அல்லது பட்டை வரைபடம் மூலம் குறிக்கப்படுகிறது. ஓகேவா? கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி. கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஓகேங்களா? அடுத்தது 108. நெக்ஸ்ட் ஒரு கடிகாரத்தில் சரியாக 5 மணி என உள்ள போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்பு. ஆப்ஷன் பி 210, 150 டிகிரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கோண அளவு 180 டிகிரிக்கு மேல் 360 டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணமானது என்னன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி பின்வளை கோணம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் நீங்க வேற எங்கேயுமே போய் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்காது. நம்மளுடைய நோட்ஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஓகேவா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 135 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம். ஆப்ஷன் சி 45 டிகிரி. ஓகேவா? ஸோ நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஆரோக்கிய சார் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரீச் ஆச்சு. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம தனிப்பட்ட முறையிலுமே நம்ம வீடியோ ஆரோக்கிய சார் மூலியமாக நம்ம வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்தது 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும் பொழுது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்? ரைட்டா? ஸோ ஆப்ஷன் பி 6 நாட்கள்.
நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ்லேயே இது தெளிவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்? ரைட்டுங்களா? கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம்? which of the following is proper fraction? ஓகேவா? C is the proper fraction, 4/8. next, 113 113 x/3 minus 5 equal to x/6 plus 1 எனில் x இன் மதிப்பு காண்க. 36. ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட், பாஸ்கல் முக்கோணத்தில் x என்பது வரிசைகளின் எண்ணிக்கையாகவும் y என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையாகவும் எடுத்துக்கொண்டால் x மற்றும் y க்கு இடையே உள்ள தொடர்பு டேஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ, y equal to 2x power y equal to 2 power x minus 1. ஓகே, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், 115 அடுத்த கொஸ்டின். கீழே 2 கூட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, m இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனும் கூற்று 5m plus 6. கூற்று 2, q மற்றும் 20 இன் பெருக்கல் 240 எனும் கூற்று 20q equal to 240. கீழ்கண்டவற்றிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. கூற்று 2 சரி, ஆனால் கூற்று 1 தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். 12. ஒரு கனசதுரத்தின் விளிம்புகளின் எண்ணிக்கை 12. டைரக்டா கான்ஜெக்ஷனுடைய டெஸ்ட்ல வந்து இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி எழுதிருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுக்கு இடையேயான விகிதம் யாது? ஸோ ஆப்ஷன் ஏ, 6:7. ரைட்டுங்களா? ஆன்சர் ஏ, 6:7. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓர் ஈரிலக்கு பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5, மேலும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆகும். அந்த எண்ணை காண்க. ஆப்ஷன் பாம்பே 23. அந்த எண் 23. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். மேக்ஸ் முடிக்க போறோம். ஒரு மகிழ்வுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அதே மகிழ்வுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு? ரைட்டா? ஸோ அதுக்கான ஆன்சர் ஏ, 5 மணி. ரைட்? நெக்ஸ்ட், 2 எண்களின் கூடுதல் 18, மேலும் அவற்றுள் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்கள் ஏ, 6,12. ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் ஏ, 6,12. ஓகேவா? ஸோ இதோட நம்ம மேக்ஸ் முடியுது. மேக்ஸ் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ். ஓகேவா? சரி. ஸோ நம்ம இவிஎஸ் டாபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் சயின்ஸ். மேஜர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம சயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அசோகன் சாரும் சரி, இல்லை பாலச்சந்திரன் சாரும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ திறம்பட உங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ணாங்க. இது போதாதுன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய பூபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் கிளாஸ் வந்து 3 இவிஎஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் கொடுத்துருப்பார். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாஃபுங்க கிளாஸ் செஷன்லையும் சரி, தென் பூபதி சார் லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் கிளாஸ் போட்டதுலையும் சரி, அதை மட்டும் கரெக்டாக கேட்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கூட இவிஎஸ்ல வந்து 30ல் குறைஞ்சபட்சம் மினிமம் 20 போட்டிருக்கலாம். சரியா? நல்லா யோசிச்சு அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 25 கிராஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ நம்ம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய் வார்த்தைக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஏன் வந்து நம்ம கொஞ்சம் டிலேவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எவிடென்ட் கரெக்டாக நம்ம இது எங்கெங்க இருந்து எடுத்திருக்கோம், நம்ம கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்கோம், எந்த கொஸ்டின்ல எது வந்து டெட்டில் ரெப்ளிகேட் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமானாலும் அந்த உரிய நேரத்தில் அந்த உரிய என்ன சொல்றது உங்களுக்கு எவிடென்ட்டோட நம்ம ஸ்டாஃப் நம்ம பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கு, ஓகேவா, நீங்க பாஸ் பண்றதுக்கான வழியை நம்ம எப்படியெல்லாம் காஞ்சி எக்ஸலண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த வே ஆஃப் டீச்சிங் ஆகட்டும், இல்லை வீடியோஸ் ஆகட்டும், இல்லை கிளாஸ் நோட்ஸ் ஆகட்டும், இல்லை டெஸ்ட் சீரியஸ் ஆகட்டும், உங்களுடைய பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லைக் பூபதி சார் மாதிரி வந்து உங்களை மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு பர்சனலாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸ் கொடுத்ததாகட்டும்,
எல்லா வழியிலுமே உங்களை வந்து அவ்வளோ அருமையா வந்து உங்களை கையை பிடிச்சி கூட்டு போயிருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து இந்த இவிஎஸ் 30 கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிமையானதாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். போலாங்களா? சரி, உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் எது? ஓகேவா? அவங்க கேட்டது பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம். அண்டர்லைன் தி வேர்ட் அருங்காட்சியகம். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆஸ்மோலியன். ஓகேவா? ஆன்சர் டெல்லி. இது ஒரு ஜிகே கொஸ்டின், ரைட்டா? ஸோ இது என்ன சொல்றது, நம்ம ஓனா யோசிச்சு தான் போட முடியும். ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ இது வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ்லயோ எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? இருந்தா இருந்ததுன்னு சொல்ல போறோம், டீச் பண்ணா நம்ம நடத்தணும், ஆமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நோ ஒன் கேன் கிவ் 100% ஆஃப். ஓகேவா? ஸோ அவனுடைய நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நம்ம எஃப்என்சியோட கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லா கொஸ்டினும், ஓகேவா, இப்போ 150 கொஸ்டினும் காஞ்சில இருந்தா வந்துச்சு. ஓகேவா? வி நெவர் டாக் லைக் திஸ். ஓகே, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எது வந்துச்சோ அதை கண்டிப்பா வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஷியோரா சொல்ல முடியும். காட் இட்? சரி, அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். உலக வனவிலங்குகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேசாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் டெல்லி, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஜாகிரபி ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மேஜராக ப்ளே பண்ணியிருக்கோம். ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவியரசு சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா, ரைட்டுங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நோட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் தாண்டி நீங்க புக்கை படிக்கக்கூடிய தேவை உங்களுக்கு வராது, உங்களுக்கு தோணாது. அவருடைய நோட்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ மற்ற சப்ஜெக்ட்னா கூட புக்ஸுக்கு போகலாம், புக்கை ரெஃபர் பண்ணலாம்னு தோணிருக்கும். ஆனா கவியரசு சாருடைய நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாகிரபி அவர் என்ன நடத்தினாரோ என்ன டீச் பண்ணாரோ, ஓகேவா? ஸோ குரூப் 1 ரேஞ்சில் இருந்து, ஓகேவா, ஒரு ஸ்கூல் கிட்ஸ் அளவுக்கு வந்து அவருடைய நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி அவர் டீச் பண்ணியிருப்பாரு. சரி, அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த டே சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? சரி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலுமிச்சை சாறில் உள்ளது? சிட்ரிக் ஆசிட். ஆப்ஷன் சி. ஓகேவா? நம்ம நோட்ஸ்ல வந்து அசோகன் சார் வந்து கரெக்டா அது என்ன சொல்றது, உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ் தான் அது ரிப்ளிகேட் ஆயிருக்கு, ரைட்டா? நெக்ஸ்ட், வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம். ஒன்றும் இல்லை, நீங்க கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எது எந்த டைரக்ஷன் பாருங்க. அலகாபாத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூபியா, இப்போ வந்து பிரயாக்னு மாத்திட்டாங்க. சரி, ஓகே. டெல்லி டைரக்ட் நார்த்து, ஓகேவா? சென்னை டவுன் சவுத்து, ரைட்டா? தென் இதுக்கான விடை ஜெய்ப்பூர். ஓகேவா? ஸோ அதர்வைஸ் கால்ட் அஸ் பிங்க் சிட்டி, ரைட்டுங்களா? நம்ம ராஜஸ்தான். சி இஸ் த ஆன்சர். இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட், இந்த கனிமத்தை உட்கொள்வதால் ஆஸ்ட்ரியோபொரோசிஸை தடுக்க முடியும். ஓகேவா? அதாவது வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட அந்த குறைபாட்டினால் வரக்கூடிய நோய். ஓகேவா? ஐ மே நாட் பி ராங். ஆப்ஷன் டெல்லி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை தெளிவாக கால்சியம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது, கண்ணை ஈரமாக்கும் தெளிவாகவும் வைக்கும் சவ்வு கன்ஜக்டிவா. ஸோ ஆன்சர் பாம்பே கன்ஜக்டிவா. ஓகேவா? இது நம்ம டெஸ்ட்ல அப்படியே கொடுத்துருக்கோம், காஞ்சியுடைய டெஸ்ட்ல ஃபுல் டெஸ்ட்ல வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் தெளிவாக சொல்றோம், ஃபுல் டெஸ்ட்ல அப்படியே கொடுத்துருக்கோம், போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட், ஒரு ஹிஸ்டரி ரெலவெண்டடான ஒரு கொஸ்டின். ஓகே, பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்படுவது எது? இப்ப இருக்கிறதுல உத்திரமேரூர், கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் அண்ட் காஞ்சிபுரம். ஸோ ஆன்சர் ஏ, உத்திரமேரூர். ஓகேவா? ஸோ பிராமணர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். ஓகேவா? கோயில்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலம் தேவதானம், ரைட்டுங்களா? ஸோ சோழர்களுடைய பீரியட்ல, பல்லவர்களுடைய பீரியட்ல, பாண்டியர்களுடைய பீரியட்ல ஒவ்வொரு இடத்துல அந்த பேர் வேரியேஷன் ஆகும். ஆனா பிராமணர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலம் என்பது உறுதி, ரைட்டா? சரி, அடுத்தது, கடலில் மட்டுமே வாழ்பவை, கமா நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி, டெல்லி தொகுதி முத்தோழிகள். ஓகேவா? ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. ஆப்ஷன் டி, ஃபைலம் எக்கினோடெர்மேட்டா. நெக்ஸ்ட், எந்த தாவரத்தின் மகரந்த துகள்கள் எளிதில் காற்றில் எடுத்து செல்லப்படுகிறது? சோ ஆப்ஷன் டி, டெல்லி சோளம். ஓகேவா? மெய்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நேரடியாக திண்மம் வாயுவாக மாற்றமடைதல் டேஸ் எனப்படும். ஓகேவா? ஆப்ஷன் சி, பதங்கமாதல். ஓகேவா? சப்ளிமேஷன், ரைட்டுங்களா? ஸோ கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், மெல்டிங் வராது,
சப்ளிமிஷன் பதங்கமாதல். ரைட்டுங்களா? நம்ம நோட்ஸ்ல கிளாஸ் வந்து தெளிவா நடத்தியிருப்பாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், நைட்ரஜனை விட நீரில் 2 மடங்கு அதிகமாக கரையும் தன்மை உடைய வாயு எது? ஆப்ஷன் சி ஆக்சிஜன். ஆப்ஷன் சி ஆக்சிஜன். கூற்று பேசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று 1, நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர்கோளத்தை பாதுகாப்பதையும் உள்ளடக்கியதாகும். கூற்று 2, நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்தாது. ஓகேவா? இதுல எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், ஒரு காமனா யோசிச்சு போடக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஒன்றும் பெரிய சிரமத்தெல்லாம் கொடுக்காது. அடுத்தது கூற்று ஏ. ஓகேவா? புதுப்பிக்க இயலாத வளங்களின் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. ஓகேவா? காரணம், இந்த புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒரு முறை பயன்படுத்தி விட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது. ஓகேவா? கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா? ஸோ நம்முடைய பூவி சார் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎஸ் கிளாஸ்ல வந்து இதை தெளிவாக உங்களுக்கு நடத்திருப்பேன். புதுப்பிக்க வளங்கள்லாம் என்ன, புதுப்பிக்க இயலாத வளங்கள்லாம் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னென்ன. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ்ல வந்து ஓரளவு கொஸ்டினும் கேட்டு அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருப்பாரு. ரைட்டா? ஸோ அந்த லாஸ்ட் 2 இவிஎஸ் கிளாஸ் நீங்கள் ரிவிஷன் அட்டன் பண்ணியிருந்தாவே ஓகேவா, சயின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸ் கேட்டிருந்த அனைத்து கொஸ்டினுமே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின். இரு கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, மாட்டு சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் வாயு உலைகளில் பயன்படுகின்றன. கூற்று 2, உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம். ஓகேவா? கூற்றுகளுக்கு ஏற்ப கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. ஸோ அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட்டா? கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரி. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், இந்தியாவின் டெட்ராய்ட் என எந்த நகரம் அழைக்கப்படுகிறது? ஓகேவா? வெரி வெரி பேசிக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆசியாவின் டெட்ராய்டும் எது? சென்னை தான். ஓகேவா? டெட்ராய்டுன்றது ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு? யூஎஸ்ஏல இருக்கு. ஓகே, நியூயார்க்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்ல நீங்க அதை பார்க்கலாம், லொகேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்க. ரைட்டா? நம்ம தெளிவா இதை நம்ம நடத்திருக்கோம். கொடுமணல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு. சரியா? ஸோ கீழடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை மதுரை. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி. ரைட்டா? பட்டணம் இன் கேரளா. சரியா? ஸோ ஆப்ஷன் பி பாம்பே. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2 மற்றும் டிக்கு 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வெள்ளொளி கதிரின் டேஸ் மூலம் வானவில் தோன்றுகிறது. ஓகேவா? நிறப்பிரிகை. ஸோ அதுக்கான அந்த ப்ராசஸோட பேரு நிறப்பிரிகை. ஓகேவா? ஸோ டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கூற்று 1, மலைகள் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களாகும். மரியானா அகழியின் ஆழம் எவரெஸ்ட் உயரத்தை விட அதிகம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சரி. ரைட்டுங்களா? நீங்க ரெண்டுமே வந்து நம்ம அந்த அளவு உயரம் என்ன அப்படின்றத முதற்கொண்டு வந்து எல்லாமே உங்களுக்கு ஜாகிரபியில் டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட், விமானங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் அலகு நாட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட், நம்ம கிளாஸ்ல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நீங்க பார்த்துருக்கலாம். அடுத்தது, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? ஓகேவா? பெங்களூரு. ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு தனியா வந்து ஒரு ரிவிஷனே கொடுத்துருப்போம். ரைட்டா? எந்தெந்த சிட்டியில எந்தெந்த மையங்கள் உள்ளது, சென்டர்ஸ் இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனுடைய சிறப்பு என்ன, அந்த சிட்டியுடைய சிறப்பு பெயர் என்ன, அந்த மாதிரி வந்து ஒரு தெளிவா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 பேஜுக்கு வந்து ஒரு சிட்டிஸோடைய லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கும். ஓகேவா? இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நகரங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற மாதிரி பேசியிருப்போம். நீங்க போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. கூற்று 1 2 பொறுத்துக்க. ஓகேவா? காற்றின் மூலம் விதை பரவுதல், நீர் மூலம் விதை பரவுதல், விலங்கு மூலம் விதை பரவுதல், சுயவழியில் விதை பரவுதல். ஓகேவா? ஹைட்ரோகோரி, அனிமோகோரி, ஹாட்டோகோரி அண்ட் ஹிகோரி, ஷூகோரி. ஓகேவா? ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா
ஆன்சர் சி. ஏக்கு 2, பிக்கு 1, ஓகேவா, சிக்கு 4 மற்றும் டிக்கு 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட், முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? ஓகேவா. ஸோ தாலமி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா, நம்ம டெஸ்ட்லயும் இது கேட்டிருக்கோம். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட், இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் நம்ம டெஸ்ட்ல இடம் பெற்றிருக்கோம், டஃபா இருக்கக்கூடிய கொஸ்டின் இடம் பெற்றிருக்கோம். ஸோ இது மாதிரி எல்லாம் கலந்து நீங்க படிச்சதுனால தான் உங்களால நல்லா பண்ண முடிஞ்சிருது இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். கண்டிப்பா உண்மைதான். கூற்று 2, அதனாலதான் குளிர் அதிகமா இருக்கு இல்லையா. காற்றில் 4 பங்கை நைட்ரஜன் வாயு உள்ளது. ஓகேவா, டெஃபினட்டா 78%. ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா. இதுக்கான விடை கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும். காற்றில் 4 பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது. ஸோ இதுக்கான விடை ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப்ரால்டர் நீர் சந்தி அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிமாண வளர்ச்சி பற்றி படிக்கும் படிப்பு மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. அதுக்கான விடை ஏ, ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட், தாவரங்களில் 80% மகரந்த சேர்க்கையானது டேஸ் பூச்சிகள் மூலம் நடைபெறுகிறது. ஆன்சர் டெல்லி தேனீக்கள். நெக்ஸ்ட், பின்னூற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மைய எண் எது? ஓகேவா. ஸோ 1098 நம்ம கிளாஸ் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணி உங்களுக்கான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ரைட்டுங்களா. ஸோ ஆன்சர் சி, டார்ஜிலிங், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில். நம்ம கிளாஸ் நோட்ஸ்லையுமே அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிகள்? ஸோ ஆப்ஷன் பாம்பே, தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலமாக. ரைட்டுங்களா. ஸோ அப்படியே டைரக்டாக நம்ம சயின்ஸ் பேசிக் கொஸ்டின் தான். ஆப்ஷன் பாம்பே. அடுத்தது, அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு ஆகும். இது டேஸில் உள்ளது. எங்கு அமைந்துள்ளது? பிரேசில். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி, பிரேசில். ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து கொஸ்டினுக்கும், ரைட்டுங்களா. ஸோ பேப்பர் 1 அனைத்து கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 2, நாளை நடைபெறக்கூடிய பேப்பர் 2 எக்ஸாமுக்கும் நம்ம ஆன்சர் கீ, ஓகேவா, மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டுருவோம். ஓகேவா. ஸோ கொஸ்டின் வந்து ஆன்சர் கீ வந்து இதே அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆன்சர் கீயை செக் பண்ணும் பொழுதே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி, அடுத்து வரக்கூடிய ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கான புதிய பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா. நவம்பர் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்குறது. ஓகேவா. ஸோ எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் டெட் எழுதக்கூடியவர்களுக்காக இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த பயிற்சியை எப்படி பயன்படுத்திக்கிட்டீங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய நம்மளுடைய எஃபிஷியண்டான ஸ்டாஃபுடைய ஒர்க்கையும் தென் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸை பற்றியும் வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி எக்ஸலண்ட் வந்து என்றைக்குமே வந்து ஒரு உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ உங்களுக்கு மேலும் தகவல் வேண்டும், காஞ்சி எக்ஸலண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9842051499 அண்டு 9150302456. ஓகேவா. ஸோ காஞ்சி எக்ஸலண்டில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துங்க. ஓகேவா. ஸோ மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு பேப்பர் 1 எழுதுனவங்களுக்கும் சரி, அடுத்து வரக்கூடிய பேப்பர் 2 எக்ஸாம் தேர்வு எழுதக்கூடியவர்களும் சரி, காஞ்சி எக்ஸலண்ட் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேவா. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, காஞ்சியில் இணையுங்க, உங்களுடைய வெற்றியை பதிவு செய்யுங்கள். ஓகேவா. நன்றி, வணக்கம்.